அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம், அதாவது யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீக் நோட்டிஃபிகேஷன் வருமா? ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ தான் இதை பற்றின ஒரு நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ பேப்பர் நியூஸ் வந்திருந்தது. அதாவது ஆகஸ்ட் மாதம் மத்தியில் நமக்கு நோட்டிஃபிகேஷனும், நவம்பர் மாதம் தேர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஆகஸ்ட் மாதம் மத்தியில் அப்படின்னா நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளே எதிர்பார்க்கலாம். வரத்துக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது இல்லை அப்படின்னா, அதை தாண்டிச்சு அப்படின்னா 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். மேக்ஸிமம் 21ஆம் தேதிக்குள்ளே அந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்வர்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஒன். அடுத்தது நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அகாடமியும் ஒவ்வொரு மாதிரியான வேக்கன்சி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒரு அகாடமியில் நான் பார்த்ததில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2400 வேக்கன்சி சம்திங் போட்டிருந்தாங்க. வேறு ஒரு அகாடமியில் 3000 வேக்கன்சி போட்டிருந்தாங்க. நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் 2000 வேக்கன்சி பார்த்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் எப்படி இருந்தாலையும் ஒரு 2000லேருந்து 2500 வேக்கன்சி வரைக்கும் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு இப்போ தமிழ் மேஜராக இருந்தால் நியர்லி ஒரு 500 வரைக்கும் வரும். இங்கிலீஷ் ஒரு 500, அதாவது 400 to 500 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ மற்ற சப்ஜெக்ட் அதே மாதிரி மேக்ஸுக்கு ஒரு 300 to 500. ஸோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதுக்கெல்லாம் கூட அதிகமான வேக்கன்சி வரும். அதே மாதிரி ஏன் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸுக்கு அதிகமாகவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜிக்கு லோவாக வரும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு மேக்ஸ் டீச்சர்னால் ஒருத்தர் தான். ஆனால் சயின்ஸ் டீச்சர்னு வரும்போது இங்கே என்ன ஆகும்னாக்கா ஒரு 500 வேக்கன்சி அப்படின்னா இதை 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 125 வேக்கன்சி தான் வரும். அதாவது ஃபிசிக்ஸில் ஒரு 125, கெமிஸ்ட்ரியில் ஒரு 125, பாட்னியில் ஒரு 125, ஜுவாலஜியில் ஒரு 125, இப்படி தான் டிவைட் ஆகுமே தவிர ஒரே சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாகலாம் வராது. இங்கே இது இல்லாமல் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வேக்கன்சி வரும். ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம அந்த எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ஸோ இதை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு வேக்கன்சி வரதான் போது. அப்போ நோட்டிஃபிகேஷன் வரதான் போது. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா அதிகபட்சம் 80 நாள்லேருந்து 90 நாள் இருக்கும். இந்த 80 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே நம்மளால் 10 யூனிட் படித்து முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஸோ அதனால் இருக்கிற டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு படிங்க. விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.